ஸோ ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து ரோப்ளாக்ஸில் மைன்கிராஃப்ட் 1 பிளாக் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க வீடியோவில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பார்த்து விட்டு பாருங்கள். வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேர் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. சரி, வாங்க வீடியோவில் போயிடலாம். எடுத்தோடனே ஜஸ்ட்டு வந்து நிற்கிறோம் பார்த்தீங்களா. நம்ம மைன் போய் பண்ணலாமா? அதே நம்ம போட்ட மரம்லாம் வளர்ந்துச்சு ப்ரோ, கொஞ்சம் நாட் பேட். ஆமாம், நில்லுங்க. நான் இங்கே போன வாட்டி போட்டேன், கண்டிப்பாக நான் நிஜமாக போட்டு தான் நான் மெயின் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஏன் வரல மறுபடியும் அந்த மாதிரி ஆகுது? ஐயோ கைஸ், இல்லைங்க, நான் வந்து பிக்காக்ஸ் எடுக்க வந்துட்டேனா. இப்போ பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு. இந்த பிக்காக்ஸ் கோல் கிடைக்குது, போட்டு வர்ற மாதிரி கோல் கிடைக்குது. அண்டு வேறு எதுவும் கிடைக்கல ஐஸ். ஒரே ஒரு நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஃபேன்ஸு செய்யணும். ஃபேன்ஸ்னால் என்ன வந்து சொல்கிறேங்க இல்லைங்க. முதல்ல என்ன பண்ணுற வேண்டியதுன்னா மரம் ஜஸ்ட்டு போட்டு லாவா இருக்குதுடா. இதுக்கு தானடா இத்தனை நாள் தேடிக்கிட்டு. தம்பி எங்கடா அவன்? அப்சீரியனை மைனே பண்ண முடியாது இப்போதைக்கு நம்மளால். சரி தம்பி, இப்போதைக்கு நீ பொழைச்சி போயிட்ட. மாட்டு வெடி நேரத்தில் மாட்டுவான். அப்போ இவனை வச்சு வெளுன்னு வெளுத்துறவன் இந்த வாய்ப்புள்ளியா. இது வந்து கிராவல. இது நம்மளுக்கு வேணாம். உட்டை வச்சு பிளாங்க்ஸாக மாற்றி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி எங்கள் ஐடியா நாட் பேட்ரா. இது இப்படியே என்னோட ப்ளேஸ் ஆக முடியுது. ப்ளேஸ் ஆகுது. ஓகே கைஸ், இப்போ ஐயோ போச்சு. நம்மகிட்ட டார்ச்சு வந்து இல்லை. செஞ்சு பண்ணுறா. டார்ச் இல்லைன்னா நாங்கள் ஊருக்கு வாக்குவோம். டேட்டு நம்மளுக்கு தேவையில்ல. எங்கடா அது? இப்படி ஒன்று வச்சுருவோம் கைஸ். இப்போ தான்ப்பா மனசு நிம்மதியாக இருக்குது. இப்படி ஒன்று. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா ஒன்றும் இல்லை கைஸ், அன்லிமிட்டட் காபிள் ஸ்டோன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம போன அட்டம் வந்து புட்டுக்குச்சு, அப்படியே இப்படி புட்டுக்குச்சு ரெண்டா. இப்படி வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணோம், இங்கே ரெண்டாக வரும். அதனால் இங்கே ஒன்று. இப்போ நடுவில் ஒன்று வச்சுட்டு இப்போ பாருங்க என்னோடய ஐடியாவை. லாவா பக்கெட் இங்கே இருக்கா? இப்போ பாருங்கள். என்னடா இப்போ வந்து என்னடா இருட்டாயிடுச்சு. சாயங்கால டைமா? ஒரு செகண்டில் பயந்தே போயிட்டேன்டா. இப்போ வந்து இந்த மரத்தை எடுத்துக்கிட்டு இல்லைங்க. இப்போ பாருங்கள் என்னோடய ஐடியாவை. இப்போ இது இப்படி வச்சிட்டோமா? ஒன்றும் இல்லை, போச்சு. ஐயோ கைஸ், அது எரியுது. ஐயா போச்சு. நோ வே. போச்சு கைஸ், இந்த அட்டம் புட்டுக்குச்சு. போங்க டே. இப்போ நான் லாவாக்கு எங்கடா போவேன்? டே வெறுப்புடா டே கைஸ். இதுக்கப்புறம் இன்னுமே இந்த சைடே வரமாட்டேன். கவலைப்படாதீங்க, இனிமேல் இந்த சைடே வரக்கூடாது. முதல்ல இந்த இடத்த ஃபுல்லாக உடச்சி விட்ருணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அவ்வளோ தாங்க. இதுக்கப்புறம் அந்த சைடே நான் போக மாட்டேன். ஸோ வெறுப்பு கைஸ். நான் வந்து பண்ணுறதுலே தப்பு இது. இப்போ என்ன நம்ம பண்ணணும் கைஸ்? இப்போ நம்மளுக்கு வந்து வேறு வழி இல்லை, நம்ம எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். இந்த இடம் கொஞ்சம் சேஃப்டி இல்லைன்னு தோணுது எனக்கு. பிளாங்க்ஸை வச்சு நான் வந்து பண்ண தப்ப நீங்களும் நீங்களும் பண்ணுறீங்க. இப்போ தான் கைஸ் எனக்கு நிஜமாக தெரியும் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ பேட்ரா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கைஸ், இதெல்லாம் போய் மாற்ற போகிறோம். அதாவது வேறு இடத்துக்கு தான் மாற்ற போகிறோமே தவிர இதில் இருக்க லூட்டெல்லாம் அப்படியே தான் கைஸ் இருக்கும். நீங்கள் கவலையப்பட வேணாம். ஓகே, இதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருவோம். முதல்ல என்னடா இப்படி வர மாட்டேங்குது? அதை அழுத்தினாச்சு.
வந்துச்சு கைஸ். என்ன பண்ணணும்னா இதில் எல்லாத்தையும் மாற்றணும் கைஸ். ஸோ பேட், தப்பான ஒரு விஷயம் நடந்து போட்டுது. இதில் வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்கே. வேறு எதுவும் இருக்கா? அப்பாடி வேறு எதுவும் இல்லையா? இப்போ வந்து இதை பின்னாடி போய் ஊயக்கூடாது. இன்னொன்று நான் ஊஞ்சி செத்துருப்பேன் கைஸ். கோபல் ஸ்டோன். அப்போ இதுக்கப்புறம் ஐயோ இது வேறு பம்கின் வச்சு யூஸ் பண்ணி வேண்டியதான். இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா? இப்போ இதை வந்து மைண்ட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ பேட். நம்மளுக்கு ஒரு கெட்டது நடக்குது பாருங்கள். அப்போ தான் எனக்கு அப்படியே வெறுப்பாகுது கைஸ். அந்த கெட்டது நடக்கும் போதே என்ன தெரியல. இங்கே பாருங்க, என்னடா இப்போது இது அன்லிமிட்டட் காபல் ஸ்டோனு, சாரி அன்லிமிட்டட் வாட்டர். இது ஒன்று கிடச்சிச்சா. இப்போ இதை மைண்ட் பண்ணலாமா இல்லை எடுத்துக்கலாமா? இல்லை எடுத்துக்கலாம். இப்படி வச்சா இதை பாருங்க, எக்கச்சக்கமான லூட் கைஸ் நம்மகிட்ட. இல்லை ஆல்ரெடி என்கிட்ட ஒரு செஸ்ட் இருக்கா 2. ஐயோ வெறியா. யூ இப்போ பாருங்க கைஸ், ஆல்ரெடி 2 செஸ்ட்டா. இப்போ இன்னொரு 2 செஸ்ட் நம்மளுக்கு மாட்டிக்குது. விடுவோமா? நம்ம ப்ளேஸ் பண்ணுறா 2த்தையும். அவ்வளோதான். இப்போ பாருங்க எப்படி நம்ம தான் இப்போ பிளேயரு. ஓகே நாட் பேட்டா. இதெல்லாம் ப்ளேஸ் பண்ண முடியாதா? புரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் இதுக்கிட்டே போகும். இதெல்லாம் போட்டோம். இல்லைங்க கைஸ், போடா. நான் எல்லாத்தையும் இப்படியே பண்ணிப்பேன். இப்படி பண்ணாதான் கைஸ் கொஞ்சமாவது இதுவாகுது. நான் என்னடா பண்ணுறேன்? இது ஐத்துறேன். இங்கே தான் ஐத்துறேனே தவிர வேற எங்கடா ஐத்துறேன்? அட முக்கால ஓடி அடங்கொப்பா மாமனே, ஏன்டா இப்படி வர? ஆப்பிள் காபிள் ஸ்டோனத்தை தான் யூஸ் பண்ணேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஒன்றும் பண்ணவும் முடியாது. நான் வேற ஒருத்தர் என்ன பண்ண போகிறேன்? மைண்ட் பண்ண போகிறோம். ஒரு பொருளை கூட எடுத்துகிட்டு பாருங்க. அது ஸ்டோனு, அந்த இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. அவ்வளோதாங்க இப்போதைக்கு இது போதும். இதான் நம்ம இதான் கைஸ். தப்பு நடந்து போச்சு தாங்க. தப்பு இது ரொம்ப தப்பு. விருப்பாவில் கைஸ் வெறுப்பாகுது. ஸோ பேட்ரா ரெடி. ஒரு 2 ஆடு மட்டும் இப்போ ஸ்பானா. என்னோட இது வவ்வாலு அடப்பா கேவலேருந்து ஸ்பான் ஆகுமா? இப்போ கிழிஞ்சிது போட. என்னடா மாட்டு குட்டி வந்தது. பிடிச்சி நான் எதுவும் வரல. சும்மா அடித்து பார்த்தா அது செத்து போச்சு. 2 அடி தான் ஆச்சு கைஸ். 2 அடி தான் ஆச்சு. அது செத்து போச்சு. அது நீங்கள் கேட்காதீங்கப்பா. அது தெரியாமல் தான் ஆச்சிட்டேன். அப்போ கூட விட்டுருங்க. வந்து தெரியாமல் ஆச்சிட்டேன். மனுச்சு விட்ருங்க கைஸ். நான் வந்து வேணுட்டெல்லாம் அது அடிக்கல, தெரியாமல் அடிச்சு விட்டேன். போனால் போது விட்டு போங்க. எப்படி விட்டு போயிடுங்க. அவ்வளோதான். ஜஸ்ட்டு லாவா. கடவுளே. ஐயோ கடவுளே, நான் சொல்கிறது கடவுளே. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கவே மாட்டான் இந்த உலகத்தில். ஒன்று போனோன்னு ஒன்று வருது பாருங்க. போன வாட்டி பண்ணதப்ப மறுபடியும் நான் பண்ண விரும்பலை. இந்த வாட்டி மரம் எக்கச்சக்கமாக என்கிட்ட இருக்குது. முதல்ல போய் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மரத்தையும் ப்ளேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு வேறு எதாவது மரம் இருக்கா? அது ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தை தூக்கி அதிகம் போட்டிங்கடா. ஐயோ சாரி. ஓ மை காட் ஐஸ். பேடு. கெட்டதே நடக்குது நம்மளுக்கு எப்பவுமே. எனக்கு இன்னும் இந்த கேமில் வந்து சுத்தமாக எனக்கு கண்ட்ரோல்ஸ் தான் வரமாட்டேங்குது. அது இப்போ நம்ம போய் மரத்தெல்லாம் நெட்டு விட்ருவோம். இப்போ இதெல்லாம் நெட்டு விட வேண்டிய நேரம். நெட்டு விட்றா. எங்கள் ஊரில் வந்து கொசு தொல்லை ரொம்ப தாங்க முடியலை. எல்லா மரத்தையும் போட்டாச்சு. இங்கே வருங்க, ஒரு இடமே ரெடி ஆச்சு மரத்துக்குன்னு. மைண்ட் பண்ண வேணாம் இப்போதைக்கு. இப்படி போடணும், பட் பார்த்துக்கலாம். இப்போ எந்த சைடில் வந்து இப்படி பண்ண போகிறோம்னா இந்த சைடு இந்த வாட்டி பண்ணிக்கலாம்.
போன வாட்டி பண்ண அதே தப்பு இந்த வாட்டி நான் பண்ணவே விரும்பலை. ஓகேவா, இந்த வாட்டி பாருங்க நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுறோம். என்னடா மறுபடியும் இதே வைக்கிறீங்கன்னு பார்ப்பீங்க. ஆமாம், இதே தான் வைக்கணும். பட் கீழே இது வைக்கவுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் பண்ணுற தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம வைக்க பண்ணுற பிளானே வேறு. இப்போ நான் தெரியாமல் இதெல்லாம் வச்சிட்டேன் மேலே. இப்போ இதெல்லாம் மெயின் பண்ணணும். தெரியாமல் வச்சிட்டேன். தெரியாமல் பண்ணிட்டேன். உங்கள் பிள்ளையா நினச்சி விட்டு போயிடுங்க. எப்படியா நம்ம டைலாக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு இது இருக்கும். இந்த ஒர்க் பேண்ட்ஸ்க்குலாம் ஒன்றுத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன். ஐயா 1 2 3 4 4 பிளாக் இப்போ தாங்க வச்சு கட்டணுமே. புரியுதா இந்த வாட்டி நம்ம ஸ்டோன் வச்சு பண்ண போகிறோம். போன வாட்டி மரத்தை வச்சு தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நின்றா என்னடா இது பகு. அடா பிளேஸ் ஆக மாட்டேங்குது. அடப்பா என்னடா இது பிளேஸ் ஆக மாட்டேங்குது. டேய் வந்திருக்கேன்டா. டேய் என்னடா பண்ணுற? பக்கு பிடிச்ச கேமு. சரி ஓகே, காவல் ஸ்டோனை வந்து எடுத்துட்டு இப்போ போய் குண்டு பண்ண முடியுமா பார்ப்போம். போல 1 2 4 4 2 3 3 இப்போ இங்கே ஒன்று வைக்கலாம். பட் இங்கே வைக்கக்கூடாது. இப்போ இப்படி ஒன்று அண்டு இப்படி ஒன்று. நம்மகிட்ட கோவில் ஸ்டோன் இல்லையா? என்ன ஸ்டோன் மாதிரி வேறு ஏதாவது இருக்கா? ஸ்டோன் மாதிரி நம்மகிட்ட ஷோ பண்ணோன்னா நம்மகிட்ட ஸ்டோன் மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு மெயின் பண்ணுவோம்ல, நாங்கள் மெயின் பண்ணுவோம்ல, ஸ்டோனு தானே மெயின் பண்ணுவோம். நாங்கள் என்ன போல இல்லை, நாங்கள் இப்படி உட்காந்துப்போம். இப்படி மெயின் போடுவோம். அயன் பிக்காக்ஸ் வச்சுக்கிறோம்ல, அயன் பிக்காக்ஸு அயனா மெட்டலை சரி என்ன இன்னும் பறந்துச்சு. இப்போ என்னதுடா வவ்வால். சாமியா இவன் வேறு அடிக்கடி வந்துடுறான். நம்ம தான் இருக்குது எனக்கு ஆக்சுவலி ரியாலிட்டி. மறுபடியும் சிஸ்டர் போட்டு வர்ற மாதிரி. லாவா 2 பக்கெட்டு லாவா கோய்ஸ். இதெல்லாம் எப்பயாவது ஒரு வாட்டி நடக்கிறது. சூப்பர் அப்புன்ற மாதிரி தான் இது. இப்போ பாருங்க. ஐயோ வெறியா. இது இப்படியே இருக்கட்டும். அண்டு இது இப்படி வச்சுப்போம். இது இப்படி இருக்குது. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ காபிள் ஸ்டோன் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கா? போடு. காபிள் ஸ்டோன் நம்மளுக்கு தேவைக்கெல்லாம் தேவை. இப்போ இதையும் நம்ம மைண்ட் பண்ணி எடுத்துருவோம். அன்லிமிட்டடு நம்மளுக்கு அன்லிமிட்டட் வாட்டர் இருக்கிறதுனால வாட்டருக்கு பிரச்சனை இல்லை. அன்லிமிட்டட் லாவா அன்லிமிட்டட் லாவாவை ரெடி பண்ணுவோமா கைஸ்? எப்படியா? எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அன்லிமிட்டட் லாவாவை தான் பண்ண போகிறோம். இல்லை மறுபடியும் செஸ்டா. இந்த வாட்டி நம்மளுக்கு லக்கு நம்ம கூட இல்லை. ஸோ பேட். குக்கி வந்து இருக்குது. குக்கி வா. இது உனக்கு சாரிப்பா, இது வேறு மரம் இல்லையா? அது சாரிப்பா. காபிள் ஸ்டோன் நம்மகிட்ட எத்தனை இருக்கு? காபிள் ஸ்டோன் மூந்தா இருக்கா? கிழிஞ்சிது போ. காபிள் ஸ்டோன் வந்து நம்மகிட்ட சுத்தமே இல்லை. மறுபடியும் செஸ்டா. அடப்பாவி, மறுபடியும் லாவாவா? ஓ மை காட். இதெல்லாம் எப்போ நடக்கிறதான் லாவா பைக்கிட்டான். அது இருக்குது. ஓகே, எங்கடா அந்த இடம்? அது இருக்குடா. அப்பா ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன்டா நான். இப்போ நம்ம வந்து அன்லிமிட்டட் லவ்வா தான் ரெடி பண்ண போகிறோம். லாவா தான் ரெடி பண்ண போகிறோம் கைஸ். நம்ம வந்து இப்போ அன்லிமிட்டட் லாவாவை ரெடி பண்ணி
லாவாக்கு பஞ்சமே இல்லாத மாரி பண்ணவே போகிறோம். இப்போ இந்த மரத்தெல்லாம் எடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. ஓ சாரி நினச்சிக்கோங்க. ஸோ பேட் லக்லிடா நம்ம ஒரே ஒரு லக்லி தான். ஓ மை காஷ் ஏய் இது எப்படா இங்கே கீழே நிற்குது? கிராவல்றது இது எப்படி? ஏய் இதுடா இடம்டா கிராவலு கூட வச்சா கூட டாட். இப்போ மண்ணு மட்டும் எப்படா நிற்குது? இது என்னடா மாய மந்திரம்? எவன்டா இதெல்லாம் எழுதி கொடுத்துது? டேய் எவன்டா பண்ணது இதெல்லாம்? இந்த கேமு மேலே எவன்டா கண்டுபிடிச்சது? டேய் இந்த கேமை கண்டுபிடிச்சது தப்புடா. இந்த தப்புலாம் பண்ணிட்டீங்களாடா? ஸோ பேட்ரா. டேய் பெரிய மரம்லாம் இல்லைடா, சின்ன மரம் தான்டா. ஒரு செகண்ட் பெரிய மரம் நினச்சிட்டேன்டா. கேஸ் எனக்கு சிரிப்பாக வருது கேஸ். சோபா இது மரத்தை வெட்டுறானா எனக்கு எல்லா வேலையும் பண்ணுறான் இவன். மரத்தை வெட்டுறதாங்க ஸோ வெரி விருப்பான வேலை. எங்கடா இது இடிக்குது? அடப்பா இது இடிக்குதா? வெட்டு அவ்வளோதான். கிராவில் வச்சு மறுபடியும் மேலே போய் மறுபடியும் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண வேண்டியதான். இதெல்லாம் வெட்டுறதுக்கே வெப்பாக்குது. இலை இருந்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம இடத்துல மரம் தேவைன்ற போது தான் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆப்பிள்ரா கீழே போய் ஆப்பிள். ஐயோ என்னடா ஒரேடியாக கீழே வந்துட்டா? எந்த கீழே போனால் அவன் எங்கடா போயிடும்? என்னடா அடப்பா இது வெட்டுறதுக்கே ஒரு நாள் போடும்போது எனக்கு ஆடும் வர மாட்டேங்குது அந்த இடத்துலேருந்து. செஸ்ட்டு ஆனால் நிறைய வருது, அது மட்டும் ஓகே. இப்போ நான் வந்து நம்ம நின்று இருக்க மரத்தை வந்து ஃபுல்லாக வெட்டணும். மழை இலையை வெட்டுறோமா பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் வெட்டுவப்பா இல்லை வெட்டக்கூடாதான்னு பார்ப்போம். கைஸ் குச்சி இதுலேருந்து கிடைக்குது சரி, ஆனால் பட்டு நம்மக்கிட்ட இருக்க இப்போ வந்து கைஸ் ஸோ வெறுப்பாகுது எனக்கு. போய் வேறு கண்டென்ட் ஏற்றுருவோம் போல். வெறுப்பாகுதே. ஐயோ இந்த இலையா நம்ம மரத்தை வெட்டவே முடியல. ஆனால் விடமாட்டிக்கிறாங்கப்பா என்ன. வந்துட்டேன்டா இங்கே இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்னங்கட்டா மாப்பிள்ள கேண்டில் இருந்துன்ற மாதிரி எங்கே இருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ நான் தாண்டா ஊரோட டாப்பில் இருக்கிறேன். இப்போ நான் தான் ஊரோட மரத்தோட டாப்பில் இருக்கிறேன். ஆமாடியே இங்கேருந்து ஊந்தானு வைங்க புறக்கு தான் ஒரு அடியா போட பரலோகத்துக்கு. ஆமாம் போச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கிறீங்க. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். ஓகே பைத்தியம் மாதிரி வளர ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் கண்டுக்காதீங்க. நம்ம தான் அடிக்கடி பைத்தியம் மாதிரி என்ன கண்டுக்கூடாது. நான் சும்மா அப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் பேசுவான். பயலுக்கடா சூப்பரு கைஸ். அதுவும் இல்லாமல் பிளாக் ஃப்ரூட்ஸில் வந்து நான் நிறைய கிரைண்ட் பண்ணி வச்சிட்டேன். ஆக்சுவலி அதில் வந்து 58வது லெவல் போயிட்டோம் நம்ம. இப்போ வந்து அடுத்த வீடியோவாக கண்டிப்பாக பிளாக் ஃப்ரூட் தான் வரப்போகுது, பாருங்கள். ஓ மை காட் கைஸ், நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டு பார்த்தீங்களா? அந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணுறாதீங்க மக்களே, செம்ம தப்பு இது. கைஸ் சாயந்தரம் ஆயிடுச்சு, நான் சொல்லலை இலைய பொறுக்கவே இத்தனை நாள் ஆகுதே. நேரம் இங்கே அங்கேயிருந்து வெட்டி இருந்தாலும் இங்கே புறக்கு தான் நான் வெட்டி போடுவேன் ஒரு செகண்ட். இப்போ இந்த மரத்தை வேற இங்கேருந்தே வெட்டணும். பட்டு வெட்டிட்டேன். இப்போ இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு போயிட்டு இங்கேருந்து மரத்தை விட்ட ஆரம்பிப்போம். செடி அதை விட்ட ஆரம்பிப்போம். செடியை சுற்றுப்போ செடியா இலை என்னடா மைன்கிராஃப்டில் இது தாங்க பிரச்சனை. ஒரு மரத்தை எப்படிலாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்க. இதில் வெட்டா கொஞ்சம் சீக்கிரமாக தான் வெட்டு தேவை, பட் அதுவும் ரொம்ப இதுவாக இருக்கும்ல. ஆனால் நான் கையை வெட்டிக்கிட்டே இருக்கேன்.
அயனுக்கு சுத்தமும் பிரச்சனையே இல்லாத மட்டும் இதெல்லாம் பண்ணணும். ஸோ பேடு இதெல்லாம் பாருங்க. சூரியன் இங்கே வந்து வியூ பாருங்க, செம்ம பங்கமாக இருக்குதியா வியூ செம்மையாக இருக்குது. அந்த வியூ பார்க்க வந்தோமா சர்வே பார்க்க வந்தோமா? சர்வேவுக்கு தான் வந்தோம். சாரி, வியூ பார்க்க. ஏய், இந்த சைடை பார்த்தா சூரியன், இந்த சைடு பார்த்தா நிலா. என்னடா இது காம்பினேஷனு? எவன்டா இதெல்லாம் பண்ணுறான்? டேய், இந்த கேமை கண்டுபிடிச்சவனே இது மட்டும் நேரில் மாட்டடி, பழம்னு பழந்துடுறேன். கரும்பு என்னடா பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி தாங்க சரி. இது என்னடா பண்ணி வச்சிருக்க இந்த கேமு? இதெல்லாம் கான்செப்ட்லாம் நல்லா தான் இருக்குது. ஏதோ பாக்ஸ் ஷேப்பில் எல்லாம் கொடுத்து சேர்க்குது. அதுனாடா இது நாயம் சூரியன் ஒரே நேரத்தில் வருமாண்டா. இந்த மாதிரி நம்ம உண்மையான உலகத்தில் அந்த ஜாலியாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். செத்துரு எல்லாம் கண்டுபிடிச்சா தாயே ஆத்தா. கைஸ் ஒரு செகண்ட் மீதி ஆக்கி விட்டாயிடு கைஸ். கீழே ஊற்றுருப்பேன், செத்துருப்பேன். டேய் என்னடா இவங்க காரும் சரிங்க போடா. டேய் இந்த இடத்த மரத்துக்கு நீ அப்படியே. ஆஹா, என்னடா இது என்ன மரமா? இவ்வளோ பெரிய மரமா? டே இனிமேல் இந்த மரமே எனக்கு தேவைடா. இப்போ இது மரத்தை வச்சு தான் பிளாங்க்ஸ் நிறைய ரெடி பண்ண முடியும். பட் இதுங்க இவ்வளோ செடியை கொடியாக இருக்குதுடா. கொடியா சி செடியை எடுக்கிறதுக்கே எனக்கு நேரம் போடுங்க. ஸோ பேடு இது இப்படியே இருக்கட்டும். இந்த சைடு போகலாமா வேணாமா? போவான், என்ன பண்ணிட்டு போகிறாங்க. என்னடா இது சாரிப்பா ப்ளேஸ். இந்த பட்டன் ஐத்திட்டு பலி, இந்த பட்டன் ஐத்திட்டேன். டே நல்ல மறக்க முடியவில்லை, கொடுக்க முடியவில்லை, உனது தோங்கவில்லை. அந்த பாட்டுலாம் யாருக்கு பிடிக்குன்றத மறக்காம கமெண்ட்டும் சொல்லுங்க. சொல்லவே மாட்டேங்கிறீங்களோ? எனக்கு ஒரு ஐடியா இருக்குடா. டே நில்றா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னண்ணா நான் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் இப்படியா பண்ணிட்டு இல்லை? அப்படியே எப்படி இப்போ என்னோட உண்மையிலே அது வாய்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. அப்படி தான் இருந்துச்சு. கைஸ் இப்போ இதை மைண்ட் பண்ணி எடுத்துருவோம். ஆஹா, ஐயோ கரும்பு பிடிச்ச செடியா நீ வராத எனக்கு. மாடுடா, கவு பிடிச்சி மாடுறா. சனி பிடிச்சி மாடுறா. மாடே காபிள் ஸ்டோனு ரெண்டு காபிள் ஸ்டோனு கட்ட செடிச்சு டா. ஆஹா போடி, வர்றதெல்லாம் மட்டை போடுறாங்க தான் இங்கே வேலை. வர்ற எல்லாத்தையும் நீ மட்டை போட்டு நான் சூப்பு வைக்க போகிறேன். மட்டை சூப்பு. ஓகே சரி. ஓகே சார்ஜர்லாம் இருக்குது கைஸ். இன்னும் 20 இருக்கு. ஆனால் ஒரு 30 நிமிஷம் விளாடுவோம். 30 நிமிஷம் வரைக்கும் விளாடுவோம். 3 காபிள் ஸ்டோன் இருக்கு. ஜஸ்ட்டு மறுபடியும் லாபம். போதுன்ற இந்த மாதிரி இருக்குது இப்போ எனக்கு. போதுன்ற அளவுக்கு இருக்குடா இப்பன்ட்டு. காபிள் ஸ்டோன்னு வைக்க வேண்டிய நேரம். இப்போ ப்ரோ இப்போ நீ வச்சிருவியான்னு கேட்பீங்க. வைக்க மாட்டேன். இன்னும் நம்மளுக்கு 3 காபிள் ஸ்டோன் வச்சு கீழே பண்ணணும்ல. டேய் நான் இந்த வாட்டி அறிவட்டை கண்டா இருக்கிறேன். ரொம்ப அறிவிட்டேன் நான். இப்போ இதெல்லாம் மோதாதரா. மோதிராதரா இன்னும் ஒரே காபிள் ஸ்டோன் கச்சிச்சு. கடவுள் இருக்காங்க குமார். கடவுள் இருக்கிறான். கடவுள்லாம் இல்லைடா. இருக்கிறான் குமார். கடவுள்லாம் இருக்கிறான். கடவுள்லாம் சூப்பராக இருக்கிறான். மேலே சூப்பராக இருக்கிறான்.
இப்போ நம்ம வாட்டர் பாக்கெட்டை எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சா. இப்போ டொமக்கே இப்போ பாருங்க, வாட்டரை இப்படி போட்டு இங்கடா லாவாவை இப்படி போட்டு 3 பக்கெட் லாவா ஏண்டுக்குது. லாவாவை இப்படி போட்டாச்சு. இப்போ தான் மைண்டு பண்ணா என்னடா இது அஜிரனவே மாறுது. ஏன்டா இப்படி பண்ணுற கைஸ்? ஸோ வெறுப்பாயிட்டேன், நான் வீடியோ பார்க்கணும். அதனால அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. ஸோ பாய் டாடா, see you, பாய்.